ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் அருண் ஏகே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கோவை மேட்டுப்பாளையம் சாலை பெரியநாயக்கம்பாளையத்தில் அமைந்துள்ள சொக்கலிங்கேஸ்வரர் ஆலயம் திருவிழா, கும்பாபிஷேக விழா. இந்த கும்பாபிஷேக விழா 6 நாள் நடக்கும். இந்த 6 நாள் ஃபங்க்ஷன் நம்ம தான் போட்டிருக்கோம். அந்த 6 நாள் ஃபங்க்ஷனுக்கு லைட் பிளஸ் ஆடியோஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம இப்போ முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்கோம். என்ட்ரன்ஸ்லயே நம்ம 2 சைடு குத்து விளக்கு ப்ளஸ் நல்வர போர்டு 2 ஸ்டார்டிங் முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வச்சுட்டோம். சைடில் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு 2 சைடுமே டியூப் லைட்டு ப்ளஸ் சீரியல் செட். அதுக்கப்புறம் ஒரே ஒரு விநாயகர் தட்டி இது மட்டும் முன்னாடி என்ட்ரன்ஸ் ரோட்டு மேலே வச்சுருக்கோம். நம்ம ரோடு முன்னாடி என்ட்ரன்ஸில் போட்டோம். அடுத்து கோயிலுக்குள்ளே போகிறோம். நம்ம முன்னாடி இருக்கிறதா சொக்கலிங்கேஸ்வரர் ஆலயம், அதுதான் முன்னாடி இருக்கிற ஆர்ச். அதுக்கு முன்னாடி நம்ம ரைட் சைடில் கொடை டைப், இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கொடை டைப் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. கொடை டைப் போட்டுட்டு மேலே சீரியல் லைட் கட்டி விட்டுரும். 2 சைடுமே சீரியல் லைட் இருக்கும். நம்ம சொக்கலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் மேலே முதல் என்ட்ரன்ஸ்லேயே விநாயகரை வச்சுருக்கோம். பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த ஆற்றுலேருந்து லெஃப்ட் சைடில் அம்மன் தட்டி, முருகன் தட்டி, யானை தட்டி, சிவன் தட்டி, அதுக்கப்புறம் விநாயகர் தட்டி, சிவன் பார்வதி தட்டி, இதை லெஃப்ட் சைடில் முன்னாடி வச்சுருப்போம். ஒரு வியூ பார்த்துங்க. அடுத்த வியூ அந்த பக்கம் இருந்து காட்டுறேன். இப்போ அதுக்கு அந்த பக்கம் ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்துலேயும் நம்ம ஒரு சைடு ரைட் சைடு கொடை டைப் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே சீரியல் லைட் போட்டிருக்கோம். அதான் அந்த பாலத்துலேருந்து உங்களுக்கு அந்த வியூவில் காட்டுறேன். இப்போ நம்ம அந்த 2வது பாலத்தில் உள்ள என்ட்ரு ஆகிறோம். நம்ம அந்த முதல் பாலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த பாலத்தை காட்டியிருப்பேன். 2வது பாலத்தில் போகும்போது ரைட் சைடில் அதே மாதிரி கொடை லைட் போட்டிருக்கோம். மேலே அதே மாதிரி சீரியல் லைட் போட்டிருக்கோம். இது ஒரு ஆர்ச். இது 2வது சொக்கலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு போறதுக்கான வழி. இதுவும் ஒரு ஆர்ச் தான். இந்த ஆர்ச்சிலிருந்து நம்ம அதை தட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பாலத்துக்கு இருந்து தட்டி பார்த்தோம். இந்த பாலத்திலிருந்து முன்னாடி தட்டி பார்க்கலாம். முதல்ல விநாயகர், 2வது சிவன் பார்வதி, 3வது முருகர், 4வது யானை தட்டி, 5வது சிவன் தட்டி, 6வது முருகன் தட்டி. இந்த பாயிண்ட் ஆஃப்லேருந்து பார்க்குற நம்ம இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் சொக்கலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு வெளியே அவுட் சைடில் நம்ம என்னென்ன லைட் போட்டிருக்கோம், என்னென்ன சீரியல் செட் போட்டிருக்குங்கிறது தான் பார்ட் 1 போட்டிருக்கேன். கோயிலுக்கு இன்சைட் உள்ளே பார்ட் 2 வீடியோ எடுத்திருக்கேன். 2யும் தனித்தனியாக பார்ட் 1 கோயிலுக்கு வெளியவும், பார்ட் 2 கோயிலுக்கு உள்ளேயும், அப்படி தான் 2 வகை வீடியோ எடுத்திருக்கேன். பார்ட் 2ல் நம்ம கோயிலுக்கு இன்சைடு உள்ளே என்ன லைட் போட்டிருக்கோம், என்ன பாக்ஸ் வச்சுருக்கோம், எத்தனை டியூப் லைட் கட்டிக்கிறேங்கிற மாதிரி எல்லாம் கோயிலுக்குள்ளே இருக்கிற கோபுரத்துக்கு கட்டினது எல்லாமே பார்ட் 2ல் வரும். பார்ட் 1ல் அவுட் சைடு ஃபுல்லாமே என்னென்ன போட்டிருக்கிறது வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க.